இன்றைய தேவார்த்தை மீகா 2 அதிகாரம் 13 தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவருக்கு முன்பாக நடந்து போடுவார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்கு கடந்து போவார்கள். அவள் ராஜா அவளுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னே நின்று நடந்து போவார். ஆமேன். ஒரு மேய்ப்பன் தன் மந்தைகளுக்கு முன்னால் சென்று தடைகளை அடைக்குவது போல கர்த்தர் நம் வாழ்வில் செயல்படுகிறார். நமக்கு முன்னால் இருக்கும் தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் நீக்க நம்மால் முடியாது. ஆனால் நமக்கு முன்னே கர்த்தர் செல்லும்போது எந்த கதவும் அடைபெற்க முடியாது. தடைகள் நீக்கப்பட்டவுடன் நாம் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அல்லது சிறையில் விழுந்து வெளியே தேவன் நமக்கு தந்த சுதந்திரமான இடத்திற்கு வாசனால் உட்பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தும் தருவதியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகள், பிரச்சனைகள், தடங்கல்கள் எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் நமக்கு முன்னே சென்று வழிநடத்துகிறார். சில வேளைகளில் நம் வாழ்க்கையில் இது முடியாது என்ற சூழ்நிலைகள் வரும். ஆனால் கர்த்தர் முன்னிலையில் இருக்கிறார் என்றால் எந்த தடையும் நிரந்தரமல்ல. கர்த்தாவே, இன்று என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்கி என்னை முன்னின்று நடக்கும். நான் பயப்படாமல் நம்பி நடக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சுமப்பிரத்தால் அல்ல, எனக்கு முன்னால் செல்லும் கர்த்தருடைய வல்லமையினால் தடைகளை நீக்கி பயப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவனுக்காக ஜெபிக்கிற கடமைப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியங்க பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. உலக போரில் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது மனம் நம்முடைய ஜெபிக்க மனசனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் கர்த்தாவே. மனம் நீங்கி இந்த காரியத்தில் அற்புதமுடியாக ஜெபிக்கிறப்பா. போரில் முடிக்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலையாளுக்கும் நல்ல வேலை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை தாருங்கப்பா. திருமணம் ஆளாதவர்களுக்கு நல்ல திருமண வரங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எக்ஸாம் பிள்ளைக்கு நல்ல எக்ஸாம் உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, நல்ல ஞானத்தையும் புத்தியும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். தேவர் இந்த நாளில் வசந்தைக்கு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லையை பிதாக்க ஜெபிக்கிறேன். தீங்கு துக்குப்படையை பாதுகாத்து கொண்டு ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.